சௌசௌ தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்தாச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, இது வந்து சௌசௌ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3 பொடியா கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5ல இருந்து 6 பல்லு பூண்டு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. பொடிகள் என்னென்னா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு பொடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சௌசௌ தொக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம பூண்டை இடிச்சிடலாம். பூண்டு ஒரு 6 பூண்டு எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் லைட்டாக தட்டிடலாம். பூண்டை வந்து 1 அதிகமாக இடிச்சாச்சு. கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு டேஸ்ட்டுக்கு தான் ஃப்ளேவர் வரும். பூண்டு போட்டுடலாம். பூண்டை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் உப்பு போடுறோம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு, போதும். இப்போ தக்காளி போட்டுடலாம். எங்கள் வீட்டில் இதை வந்து சௌசௌ தொக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நேம் வச்சுக்கோங்க. லைட்டாக வதங்கினா போகிறோம். இதை குக்கரில் தான் வைக்க போகிறோம். வதங்கிடுக்கு லைட்டாக உடஞ்சா அதை கட் பண்ணால் கட் ஆகணும். ஸோ இட் மீன்ஸ் ஓரளவு குக் ஆகிருக்கு, 50% குக் ஆகிருக்கு. நல்லா மசிய வேகணும். அது குக்கரில் போட்டோன்னே வெந்துடும். இது இப்போ போதும். நம்ம இதில் எடுத்து வச்ச மசாலாவை போட்டுடலாம். மிளகாத்தூள், குழம்பு பொடி, மஞ்சத்தூள். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, குழம்பு பொடி 1 ஸ்பூன் வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க சௌசௌ ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அப்புறம் குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ இதை ஷிஃப்ட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 300 ml. இது சின்ன கிளாஸ் இருந்துச்சுன்னா 1.5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இது மூழ்குது இல்லையா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, ஏன்னா சௌசௌலேருந்து தண்ணி விடும். நம்மளும் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றலைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் தண்ணி. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த தண்ணி ட்ரை ஆனால் போகிறோம். பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள், நல்லா கட் ஆகுது. ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. வச்சுட்டு நம்ம தூரம் போயிடக்கூடாது, அதுக்கப்புறம் அடி பிடிச்சிரும். இப்போ வந்து வாட்டர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனாலே இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். பர்ஃபெக்டாக இருக்குது. இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு சௌசௌ தொக்கு ரெடியாக இருக்குது. சாம்பாருக்கு, வெறுமனே சாப்பாடில் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கு செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இந்த சௌசௌ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெங்களூர் கத்திரிக்காய். இதில் வந்து நம்ம சௌசௌ தொக்கு பண்ணியிருக்கோம். நாங்கள் சௌசௌ தொக்குன்னு தான் சொல்கிறோம். இதை வந்து ஒரு சில பேர் சௌசௌ கறின்னு சொல்லுவாங்க, இல்லை கூட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வேணால் அதை நேம் பண்ணிக்கலாம். இது வந்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டோட, அதாவது தோசை இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட எம்மியாக இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி தான். கொஞ்சம் வந்து செமி கிரேவி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தோசை சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் கூட நல்லாயிருக்கும். எல்லா காம்பினேஷன்ஸ்க்கும் ஒரு செம்மையான ஒரு ரெசிபி இது. இதில் வந்து என்னென்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் பெங்களூர் கத்திரிக்காயில். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக பண்ணாமல் நார்மலாக பண்ணுங்கள். நம்ம புளிப்புக்கு வந்து தக்காளி போட்டிருக்கோம், காரம் போட்டிருக்கோம். அப்படின்னும் போது ரொம்ப எம்மியான ஒரு டேஸ்ட் இது தரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நம்மளே இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்காக நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்குது. சௌசௌ ப்ராப்பராக குக் ஆகிருக்கு. காரம் பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு, காரம், அதுக்கப்புறம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு யம்மியான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ரொம்ப ஸ்வீட்டான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஐ எம் வெரி கிளாட்.
அதாவது என்னோட ரெசிபீஸ் எல்லாம் நான் சொன்ன ரேஷியோவில் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ் நான் எதுக்காக இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா, நான் வந்து வென் ஐ ஸ்டார்டட் குக்கிங், அதாவது ஆஃப்டர் மை மாம்ஸ் டெத், அதாவது அவங்க என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா ஐ ஹேட் அ வெரி டிஃபிகல்ட் டைம் வெரின் எனக்கு குக்கிங் ஜாஸ்தி தெரியாது. ஸோ எனக்கு வந்து நிறைய ஐ ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச் ஃபார் குக்கிங். நிறைய பேர்கிட்ட கேட்கறது, பேசிக்கலி சிப்ளிங்ஸ் கிட்ட கேட்குறோம் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்குறோம். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரெசிபிஸ்லாம் சொல்லுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அம்மாவோட டச் வராதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் இருக்கும். ஸோ போக போக நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கும் போது அம்மாவோட கைமணம் நம்மளோட ஃபுட்லயும் கண்டிப்பா வரும். அது வந்து நம்ம கத்துக்கிறதுல தான் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு டூ லைக் குவிக் லேர்னிங்கா இருக்கணும், as well ஸ்மார்ட் லேர்னிங்கா இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். இந்த சென்ஸ், அதாவது நிறைய தெர் ஆர் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ரெசிபிஸ். அதில் வந்து உங்களுக்கு ஸ்மால் டைம் டியூரேஷனில் நீங்கள் வந்து எப்படி குவிக்காக அதை வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிவிட்டு குக் பண்ண முடியுன்ற மாதிரி ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பண்ண இந்த சௌச்சௌ ரெசிபியை இதே ரெசிபி டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சௌச்சௌ வந்து நீங்கள் கேபேஜ் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபியை நான் ஒரு தடவை உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி இந்த ரெசிபி பேஸ் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு ரெசிபிஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு நான் கொண்டு வரும்போது இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு எம்மியான ஒரு ஃபுட் குக் பண்ண போகிறீங்க. அண்ட் நீங்கள் வந்து பாராட்டுக்கள் பெறும்போது அல்டிமேட்டாக நானும் ரொம்ப ஹாப்பி, நானும் பாராட்டுக்கள் பெறப்படுகிறேன். சேனலை கண்டிப்பாக கண்டினியூஸாக பாருங்கள். உங்களோட ஸ்வீட் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக வேணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வந்து ஷார்ட் டியூரேஷனில் ரொம்ப எம்மியாக குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you. Ta-da! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.